எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கணேஷ் பாபு, கன்சல்டன்ட் சர்ஜன், ஏசிடி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டையிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பித்தப்பை கற்களை பற்றி பார்க்கலாம். பித்தப்பை கற்கள்னா என்ன? பித்தப்பை நம்ம கல்லீரலுக்கு கீழே இருக்கு. அதாவது வலது பக்கம், வயிற்றோட வலது பக்கம் மேல் பகுதியில் கல்லீரல் இருக்கு. அந்த கல்லீரலோட அடிப்பகுதியில் பித்தப்பை ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த பித்தப்பையோட வேலை என்ன? வேலை அப்படின்னா, இந்த பித்தப்பை தனியா எதையும் உற்பத்தி செய்யல, எதுவும் பண்ணல. அது ஒரு சின்ன டேங்க் மாதிரி, சரியா? நம்ம வீட்டுல இருக்க ஓவர் ஹெட் டேங்க் மாதிரி பித்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்குது. பித்தம் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கல்லீரல் சுரந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கல்லீரல் சுரக்கிற பித்தம் நம்ம தங்க கலர்ல இருக்கும், கோல்டன் கலர்ல இருக்கும். அந்த கோல்டன் கலர்ல இருக்கிற பித்தம் கீழே பித்த குழாய் வழியை இறங்கும் போது ஒரு பகுதி, கொஞ்சோன்னு பகுதி இந்த கால் பிளாடர்ல சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த கால் பிளாடர்ல அது ஆல்மோஸ்ட் ஒரு 60 ml பித்தம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். இந்த பித்தப்பையோட வேலை என்ன அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஸ்டோர் பண்ற பித்தம் இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் கலர்ல இருக்க பித்தத்தை கான்சன்ட்ரேட் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கான்சன்ட்ரேட் பண்றது என்ன? தண்ணி மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கெட்டிப்படுத்திக்கிட்டே வரும். இந்த பித்தப்பை கெட்டிப்படுத்திட்டே இருக்க பித்தம் நல்லதா கெட்டதா? ஓகே, அதுக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது அப்படிங்கிற பார்த்தோம்னா, அந்த கெட்டியான பித்தம் எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு நல்ல ஆயிலியான சப்ஸ்டன்ஸ், நிறைய நெய் ஊற்றி சாப்பிட்றோம், இல்லை நிறைய கொழுப்பான ஒரு ஆகாரத்தை சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், நெய் ஊற்றி சாப்பிடும் போது அப்போ நம்ம அந்த சாப்பாடை, அதில் இருக்க ஃபேட்டை சரியா செரிக்கிறதுக்கு அந்த கெட்டியான பித்தம் பயன்படும். ஸோ நம்ம அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது இது கடவுளோட படைப்பு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பித்தப்பை ஆக்டிவேட் ஆகி அது ஒரு சுருங்கும் போது அந்த பித்தப்பைக்குள்ள இருக்க பித்தம் டைரக்டா சிறுகுடலுக்கு போயிடும். சிறுகுடல் ஆரம்பிக்கிற பகுதி டியோடினம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த பித்தக்குழாயோ அந்த ஓப்பனிங் இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த பித்தக்குழாய் வழியை போய் சேர்ந்து அங்கிருந்து செரிக்க ஆரம்பிக்கும். இப்போ சில பேருக்கு பித்தவாந்தி எடுப்பாங்க. அந்த பித்தவாந்தி எடுக்கிறக்கா அந்த சில பேருக்கு பச்சை கலர்ல வரும். சில பேர் நீங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க, மூக்குள்ளேயே ஒரு டியூப் போட்டிருப்பாங்க. அதுல வர பித்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கெட்டியா பச்சை கலர்ல வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக அப்படியே அந்த தங்க கலர்ல வர ஆரம்பிச்சிடும். அந்த பித்தப்பையில இருக்கிற அந்த பித்தத்தோட கலர் தான் அந்த பச்சை கலர், கான்சன்ட்ரேட்டட் பைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்சன்ட்ரேட்டோட பைலோட யூசஸ் பார்த்துட்டோம். இந்த கான்சன்ட்ரேட்டட் அந்த பைல் இருக்கு இல்லையா, அந்த பித்தம் அது அங்கே இருந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னா, அதுதான் கற்களா மாறப்படும். இந்த பித்தப்பை உள்ள அப்படியே உங்களுக்கு பைல் சேர்ந்துக்கிட்டே வருது. இந்த பித்தப்பை வேலை செய்யுது அப்படின்னா நமக்கு நல்லது, அது சுருங்கி அந்த பித்தம் வெளியே வந்துடும். வேலை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் ஒரு தொட்டி இருக்கு, சரியா? அந்த தொட்டியை டெய்லி தண்ணி நப்புறோம், டெய்லி நம்ம யூசேஜுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொட்டியில ஃபுல்லா தண்ணி நப்பிட்டு நம்ம 1 மாசமோ 1 வருஷமோ விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அதுல பாசம் பிடிக்கும். அந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இன்னும் கெட்டியாடி சில நேரத்தில் கல்லாவே எடுக்கலாம். 1 வருஷம் கழிச்சு என்னடா நம்ம தொட்டிக்குள்ள எப்படா கல் வந்துச்சு பார்த்தோம்னா, அது அந்த தண்ணி கான்சன்ட்ரேட் ஆகி வந்தது. அந்த தண்ணியில இருக்க உப்பு இதெல்லாம் சேர்ந்து வந்தது. அந்த மாதிரிதான் இந்த பைல் கான்சன்ட்ரேட் ஆகி சரியா, அதில் உள்ள சால்ட்ஸ், அதில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் சேர்ந்து ஸ்டோனா ஃபார்ம் பண்ணும். இதுதான் கால் பிளாடர் ஸ்டோன். இது கால் பிளாடருக்குள்ள இருக்கும்போது கால் பிளாடர் ஸ்டோன். ஓகேங்களா? இந்த கால் பிளாடர் ஸ்டோன்னால நமக்குள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அங்க திடீர்னு இந்த கால் பிளாடர் வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எப்படி நம்ம அப்பண்டிசைட்டிஸ் சொன்னோமோ அதே மாதிரி கோலிசிஸ்டைட்டிஸ், பித்தப்பையோட இன்ஃபெக்ஷன், அந்த பித்தம் இன்ஃபெக்ட் ஆகி, அந்த கல்லுனால பித்தம் இன்ஃபெக்ட் ஆகி பித்தப்பை தொந்தரவு தருது, கோலிசிஸ்டைட்டிஸ். அப்போ பித்தப்பை வீங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அது ஒரு டேம் எமர்ஜென்சி தான். அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், சர்ஜரி தான். எனக்கு பித்தப்பையில கல் இருக்கு டாக்டர், நான் ஒன்றும் பண்ணேன், எனக்கு இப்போ எதுவும் பண்ணணுமா, அவசியம் சர்ஜரி பண்ணணுமா? எனக்கு தான் ஒன்றும் பண்ணலையே, வலி இல்லை, செய்யலை. ஸ்கேன் பார்த்தோம், நம்ம பித்தப்பையில கல் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா அப்பயும் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, பித்தப்பையில மல்டிபிள் ஸ்டோன்ஸ், சின்ன சின்ன ஸ்டோன்ஸா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும்போது சின்ன சின்ன சைஸ்ல இருக்கும். இந்த ஸ்டோன்ல ஏதாவது ஒரு சைஸ் இந்த பித்தப்பை ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், அது கான்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டோன் த்ரூ அந்த கால் பிளாடரோட நெக்ல இருந்து வெளியே பித்த குழாய்க்குள்ள இறங்கிடும். இந்த பித்த குழாய் மேல பித்த குழாயோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த சின்ன ஸ்டோன் இறங்கிடும் அது வழியா, கீழே அடைச்சிக்கும். எங்க
ஒன்று பித்த குழாய், மெயினான பித்த குழாயில பாதி இறங்கும் போதோ, இல்ல கீழே வந்து நம்ம வந்து உணவு சிறுகுடல் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த டியோடினம் பார்ட்ல அந்த ஓப்பனிங் கிட்ட, இல்ல பேங்க்ரியாஸ் ஒரு ஓப்பனிங் முன்னாடி அங்க எங்கேயோ அடைச்சிருச்சு அப்படின்னா, இது வந்து அந்த அடைப்பெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ். சரியா? இது வந்து என்னன்னா கால் பிளாடர் ஸ்டோன் பிளஸ் பைல் டக்ட் ஸ்டோன். இந்த பைல் டக்ட் ஸ்டோன்னால என்ன ஆகும்னா, அங்க பித்தப்பையில இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பித்தம் போயிட்டே இருக்கு. பைல் டக்ட்ல ஒரு ஸ்டோன் அடைக்கும் போது, சரியா, கல்லீரல்ல இருந்து நார்மலா இறங்கிட்டு இருக்க பித்தமும் இறங்கல. புரியுதுங்களா? இது வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சகாமலைன்னா எல்லா மஞ்சகாமலைக்கும் நம்ம வந்து போய் நார்மலா அந்த சில இடத்துல 10 போடுற மாதிரிலாம் கிடையாது. வைரல் ஜாண்டிஸ்னா அது ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிரும். வைரல் ஹெப்படைட்டிஸ் சொல்றது. சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்ங்கும் போது இந்த மாதிரி அடைப்பு, இது இந்த ஸ்டோன்னால வரலாம். சம்டைம்ஸ் பேங்க்ரியாஸ் வந்து பெருசா அவங்க பேங்க்ரைடைட்டிஸ் வந்துடும். என்ன இல்லை பேங்க்ரியாஸ் ஹெட்ல வந்து ஒரு டியூமர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதும் ஜாண்டிஸ் வரும். இப்போ வயலுக்கு ஸ்டோனை மட்டுமே அது பார்ப்போம். இந்த ஸ்டோன் கீழே இறங்கிருச்சு அப்படின்னா மஞ்சக்காமலை வந்துடும். சம்டைம்ஸ் இந்த ஸ்டோன் கீழே இறங்கும்போது பேங்க்ரைடைட்டிஸும் வந்துடும். கணையும் வந்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் வந்து அப்போ ஸ்டோன் வந்து என்னை எதுவுமே பண்ணலை, என் பித்தப்பைக்குள்ள ஸ்டோன் இருக்கு. சரியா? அப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணுமா இல்லையா? ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஏன்னா எப்போ நமக்கு எந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னு தெரியாது. வெளியில வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குன்னா அது பெருசாகுதா சிறுசாகுதா என்ன அது என்ன பண்ணுதுன்னு தெரியும். பட் வயிற்றுக்குள்ள இருக்கிறது நம்ம எப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவோங்கிறது தெரியாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சியில் போய் விடுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் என்ன, ஓப்பன் கோலிசிஸ்டெக்டமி, லாப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி ரெண்டுமே வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து லாப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டமி பண்ணால் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே, காம்ப்ளிகேஷன்ஸ், பெயின், காஸ்ட்டு எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஓப்பனை விட லாப்ரோஸ்கோப்பியில் கம்மியாக இருக்கும். வேமா வந்து வீட்டுக்கு போயிடலாம். வேமா வந்து வி கேன் ரெஸ்யூம் டு அவர் ஒர்க். காம்ப்ளிகேஷன்ஸும் கம்மி. ஹெர்னியா இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன்னால ஒரு ஹெர்னியா இதெல்லாம் வந்து கம்மி.